தேசிய அளவில் ஒரே நேரத்தில் 44 என்சிசி மாணவர்களை ராணுவ வேலைக்கு அனுப்பிய திருநெல்வேலி 5வது என்சிசி பட்டாலியனின் சாதனையை பாராட்டி இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் உலக சாதனை விருது வழங்கப்பட்டது. லெப்டினன்ட் கர்னல் விருதை பெற்றுக்கொண்டார். இந்தியா முழுவதும் ராணுவ அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தேசிய மாணவர் படை செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தில் திருநெல்வேலியை தலைமையிடமாக கொண்டு 5வது பட்டாலியன் இயங்கி வருகிறது. இதில் 4000 மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். என்சிசியில் சமீப காலமாக மாணவர்களுக்கு இராணுவ வேலையில் சேர சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த நிலையில் திருநெல்வேலி 5வது பட்டாலியனில் இருந்து மாணவர்கள் 44 பேர் என்சிசி மாணவர்கள் ஒரே நேரத்தில் இந்திய இராணுவத்திற்கு தேர்வாகி அசத்தியுள்ளனர். நாடு முழுவதும் உள்ள 777 பட்டாலியனில் திருநெல்வேலி பட்டாலியனில் இருந்து தான் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் இராணுவத்திற்கு தேர்வாகியுள்ளனர். இதன் மூலம் திருநெல்வேலி பட்டாலியன் தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்து மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளது. எனவே 5வது பட்டாலியனின் இந்த சாதனையை அங்கீகரித்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் உலக சாதனை விருது அறிவிக்கப்பட்டது. இந்த விருதை 5வது பட்டாலியனுக்கு வழங்கும் நிகழ்வு பாளையங்கோட்டை சேவியர் கல்லூரியில் இன்று நடைபெற்றது. இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனத்தின் இயக்குனர் சகாயராஜ் வழங்க 5வது பட்டாலியனின் தலைமை கமாண்டிங் ஆபீசரான லெப்டினன்ட் கர்னல் கார்த்திகேஷ் விருதை பெற்றுக்கொண்டார். இதில் தேசிய மாணவர் படை மாணவர்கள் மற்றும் இராணுவத்தில் தேர்வான சந்தான வேல்பாண்டியன் மற்றும் ஸ்ரீ சுப்புராஜ் ஆகிய 2 பேரும் பங்கேற்றனர். இது குறித்து லெப்டினன்ட் கர்னல் கார்த்திகேஷ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தென்னிந்தியாவில் இருந்து இராணுவத்திற்கு செல்லும் இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. அதை மனதில் வைத்துதான் நாங்கள் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த சாதனையை பெற்றுள்ளோம். ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு எழுத்துத் தேர்வு மற்றும் உடற்தகுதி தேர்வில் பங்கேற்க உரிய பயிற்சி கொடுத்து அவர்களை இராணுவத்தில் சேர்த்து விடுவதுதான் எங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது. இந்த ஆண்டு எங்கள் பட்டாலியனில் இருந்து மொத்தம் 93 மாணவர்கள் இராணுவ தேர்வில் பங்கேற்றதில் 44 பேர் தேர்ச்சி பெற்று இராணுவத்தில் சேர்ந்துள்ளனர். இன்னும் அடுத்தடுத்து மாணவர்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்து எங்கள் சாதனையை நாங்களே முறியடிக்க வேண்டும் என விரும்புகிறோம் என்றார். 5வது பட்டாலியனை சேர்ந்த SM சந்தோஷ்குமார், ஹவில்தார் பாண்டியன் ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்.